ஆதிபாரதி சீரியலில் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான எபிசோடு செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். துறையை வெளுத்தெடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். நம்ம கருப்புசாமி வந்து ஆதி உடம்புல மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எவ்வளோக்குள்ள பிடிச்சிருக்கோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். துரையை வந்து பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க. சட்டையை பிடிச்சி வந்து நம்ம ஆதி என்ன இப்போ போலிசாமி ஆட்டம் ஆடுறியா அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை நான் தான் அப்படின்னோன்னே, இந்த கருப்புசாமி முன்னாடி வந்து நீ நின்று இந்த மாதிரி பொய் பேசுகிறதெல்லாம் உனக்கு எந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சு அப்படின்னு போட்டு பலார்னு அடிக்கிறாங்க நம்ம துரையை. அடித்ததுக்கப்புறமேட்டுக்கு துரை வந்து எல்லாரும் சந்தேகப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் சாமி, நீ வந்து பொய் சொல்கிற அப்படின்னு சொன்னது யார், நான் பொய் சொல்கிறேன்னா இப்போ பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு பொருளை வந்து ஆதி வந்து டக்குன்னு எடுத்துடுறாங்க. எடுத்தோன்னா அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து டக்குன்னு துரைக்கிட்டக்க வந்தோன்னே வந்து, சாமி கையெடுத்து கும்பிட்டு, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், நான் தெரியாமல் தான் நான் தான் நடித்தேன், நீ வரலை என் மேலே, அதை நான் ஒத்துக்கிறேன், என்னை தயவு செஞ்சு ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு சொன்னோன்னே, அவனை முதல்ல இங்கேருந்து அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு எல்லோரும் எந்திரிக்கிறாங்க. நான் எந்திரிக்க சொன்னேன்னா, இல்லை அவன் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதிக்கு வந்து அந்த கருப்பு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து மாலை போட்டு வந்து கையில் வந்து கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு பயங்கரமாக வந்து ஆதி வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். அந்த சீனெல்லாம் பாரதி வந்து பயந்துட்டு இருக்காங்க, கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஆதி வந்து டக்குன்னு வந்து துரையை வந்து பிடிச்சி, இவன் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சட்டையை பிடிச்சி அப்படியே ஒத்த கையில் டக்குன்னு தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு அப்படியே மரத்துக்கிட்ட போய் வந்து கையை பிடிச்சி ரெண்டு கையிலையும் வந்து ஒரு லாக் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒன்று பண்ணி விட்டுறாங்க. பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே ரத்னம் வந்து நல்ல தக்க பதிலடி கொடுமா கருப்பசாமி, தயவு செஞ்சு அவன் வந்து இந்த வீட்டில் வந்து ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே வந்துடுறாங்க. ஆதி வந்தோடனே வந்து, நீங்கள் கவலைப்படவே எதுவுமே தேவையில்லை, உங்கள் மூத்த பையனா வந்து கருப்பசாமி வந்து இந்த உங்கள் மாப்பிள்ளையை வந்து ஏற்றுக்கிட்டாங்க, இனிமேல் வந்து வருஷம் இவரே வந்து சாமியா அருள் வாக்கு இவரே சொல்லுவார் வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக வந்து ரத்னம் வராங்க. ரத்னம் வந்தோடனே வந்து ரத்னம் வந்து அருள் வாக்கு கேட்குறாங்க. அப்போ வந்து, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ தப்பு பண்ணதெல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ தப்பு பண்ணேங்கிறத உணர்ந்துட்ட பற்றியா, உன் நல்ல மனசை வந்து உன் மருமகளை நல்லா இருக்கணும், இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறியா, அதுக்காகவே நீ நல்லா இருப்ப போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. அடுத்தது வந்து மரகதம் வராங்க. என்ன ஆச்சு, ஒழுங்காக நல்லா இருந்த மனசு வந்து இப்போ வந்து கலங்கி போய் கிடக்கு, இது வந்து ரொம்ப நல்லதுக்கு கிடையாது, நீ எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது பண்ணுறியோ அவ்வளோ அதே மாதிரி அவ்வளோக்கு எவ்வளோ பாவம் பண்ணுறதுக்கும் உண்டான உனக்கு வந்து பதில் நிச்சயம் கிடைக்கும், போ என் முன்னாடி நிற்காத, ஒழுங்காக நல்லபடியாக வாழப்பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது தனத்தை வந்து, நீ 4 பேருக்கு நல்லது செய், உனக்கு தன்னாலும் நல்லது கிடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. அதுக்கப்புறமேட்டு கரெக்டாக இவரை கூப்பிட்றாங்க, நம்ம மணியை. இங்கே பாரு, நீ பணத்தை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்க, உனக்கு பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது, நீ புண்ணியமும் சேர்க்கணும், அப்போ தான் உனக்கு வந்து குழந்தை குட்டியோடு நீ சந்தோஷமாக இருப்ப போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது வந்து கரெக்டாக வந்து சாரதாமா வராங்க. நீ நல்லா தானே இருந்த, நீ நினைக்கிறதெல்லாம் எதுவும் நடக்கணும்னு நினைக்காத, உனக்கு வந்து நடக்க வேண்டியது எல்லாம் நடக்கணும்னா அதை உன்னையும் தாண்டின சக்தியெல்லாம் இருக்குது, முதல்ல வந்து ஏற்றுக்கிட்டு வாழ்கிற வழியை பாரு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது அறிவு வராங்க. அறிவு வந்தோன்னே, என் கண்ணு முன்னாடி நிற்காத போ போ அப்படின்னு துரத்தி விட்டுறாங்க நம்ம அறிவை. அடுத்தது வந்து பாரதி வராங்க. பாரதி கிட்ட வந்து, இங்கே பாரு, நீ வந்து உனக்கு நல்ல வாழ்க்கையை ஒன்று நான் கொடுத்துருக்கேன், அந்த கையை வந்து நீ நல்லா கெட்டியாக பிடிச்சிக்க, ஏகப்பட்ட குளறுபடி இனிமேல் உன் வாழ்க்கையில் வரப்போகுது, அதனால் வந்து நீ எதை வேணும் நம்பக்கூடாதுன்னு நிறைய குழப்பம் வரும், ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த நான் கொடுத்த கையை மட்டும் நீ உதறிடாத, அதை மட்டும் பிடிச்சிக்கோ, மற்றபடி வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நீ தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தமிழை வந்து, நீ தான் இந்த குடும்பத்தை வந்து நல்லா தாங்கி பாதுகாப்பேன்னு நான் நம்புகிறேன், அதனால் வந்து எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு விபூதி வச்சுட்டு அங்கேருந்து ஆதி மயங்கி விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறமே டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சோன்னா வந்து ஆதி வந்து குங்குமம் வச்சு விட சொல்கிறாங்க. அது மரகதம் மறுபடியும் வைக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னே, இப்போ தானே சொன்னது எதுவும் புரியலையா, முதல்ல குங்குமம் வைக்கட்டும், தேவையில்லாமல் பேசுகிற வேலை வச்சுக்காது அப்படின்னோடனே வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு, தம்பி உங்களை வந்து நான் மூத்த மகனாக வந்து தத்தெடுத்துக்கிற மாதிரியே நான் முடிவு பண்ணிட்டேன், குல தெய்வமே வந்து உங்கள் மேலே இறங்கினதுனால இனிமேல் நீங்கள் தான் இந்த வீட்டுக்கு மூத்த மகன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அதுக்கு உண்டான சடங்கு செய்யலான்ட்டு வந்து பாரதி வந்து ஆதி காலில் சந்தனம் தடவி தண்ணி ஊற்றி சாமி கும்பிட்றாங்க. கும்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக வந்து சாரதாம்மா கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம மரகதம். ஃபங்க்ஷன் நான் போயிட்டு வந்துடுறேன், ஒரு வாரத்தில் வந்து இன்னும் வந்து என் ஜோசியர்கிட்ட கேட்டுட்டு கல்யாணத்தை வந்து கிராண்டாக பண்ணிடலாம் அப்படின்னோடனே மரகதமும் தனமும் வந்து மறுபடியும் திருந்தவே இல்லை, பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னமோ பிளான் பண்ணுறாங்களேன்னு மணி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப கரெக்டாக, இல்லை சிம்பிளாக பண்ணாவே போகிறோம், நீங்கள் எதுக்கு கிராண்டாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னோடனே ரத்னம் செம்ம கோபமாயிட்டாங்க. அவங்க வந்து கிராண்டாக பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க, அதில் வந்து நீ தடுக்கக்கூடாது, ஏற்கனவே இது பேசுனது தானேன்னு சாரதா சொன்னாங்க.
உங்கள் இஷ்டத்துக்கு வந்து மாற்ற முடியாதுங்க. என் பையனோட கல்யாணம் வந்து நான் கிராண்டாக பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அதில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு சாரதாம்மா கேட்டோன்னே, இல்லை அவள் கிடக்குறாம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் விருப்பம் என்னவோ அதை மட்டும் பண்ணு. இல்லைங்க, நான் சொல்கிறத ஒரு வாரத்தை கேளுங்க அப்படின்னா, நீ ஒன்றும் பேச தேவையில்லை, ஏற்கனவே பேசி முடித்ததை வந்து மறுபடியும் வந்து ஆட்டத்தை கலைச்சி விடலான்னு பார்க்காத. அப்புறம் அங்கே அடி வாங்கினில்ல என்கிட்ட, அப்புறம் மறுபடியும் இங்கேயும் அடி வாங்கணுமா அப்படின்னு சொல்லி அடி வாங்கினதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. வேண்டாம், அதான் இந்த துறைக்காக வந்து பாடுபட்டது எல்லாம் தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதோட எபிசோடு அட்டகாசமாக முடிக்கிறாங்க.